சார் வணக்கம். வணக்கம் லியோ. சார், காஞ்சிபுரத்தில் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு விஜய் அவர்கள் ஒரு உள்ளரங்கத்தில் அவர் தொண்டர்களை அதே போல் மக்களையும் பொதுமக்களையும் சந்திச்சார். அவருடைய ஸ்பீச் நம்ம எப்படி சார் பார்க்குறது? ஏற்கனவே இந்த அக்ரேஷன் ஒரு ஸ்பீச்சில் இல்லை. கரூர் சம்பத்துக்கு அப்புறம் விஜய் அவர்கள் சாதுவாக அரசியலை கையாளாடுறாரா? இல்லை, நான் இது அக்ரஸிவ் பாலிடிக்ஸுக்கான தொடக்க புள்ளி இதுலேருந்து அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஏன் நம்ம சொல்கிறேன்னா, நீங்கள் முதல் விக்ரவாண்டி மாநாட்டில் விஜயோட ஸ்பீச்சை பார்த்தா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதான் ரியல். அதாவது ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு குழந்தை எல்கேஜிக்கு வரும்போது ஸ்கூல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் போல இருக்கு, இங்கே எல்லாமே நல்ல நல்ல பசங்க தான் இருப்பாங்க போல இருக்கு, நம்மளும் ரொம்ப நல்ல பிள்ளையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்னசென்ஸோட வரும்ல, எந்த வித அனுபவமும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெஷ் மைண்டாக ஒரு குழந்தை வரும்ல. அப்போது அந்த குழந்தை என்ன நினைக்கும்? மற்றவங்கள நம்ம சொல்கிறது, நான் ஒரு குழந்தைன்றது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, இவங்க ஆல்ரெடி ரொம்ப டர்ட்டியாக இருக்குது பாலிடிக்ஸு, நம்ம ஒரு க்ளீன் பாலிடிக்ஸ் பண்ணணும், நம்ம யாரையும் பேர் சொல்லி கூட திட்டக்கூடாது, எதிரிகளை கூட விமர்சிக்கக்கூடாது, அப்படின்லாம் ரொம்ப ஒரு ஹோலிஸ்டிக்கான, நான் சொல்கிறது ஒரு ரொம்ப நேர்த்தியான ஒரு மனநிலையோடு ஒருத்தர் வந்தார் எப்படி இருக்குங்களா, அப்படி இருந்தது தான். அப்படி தான் விஜய் தன்னுடைய அரசியலை தொடங்குறாரு. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு? டே, நான் இன்னும் அடிக்கவே இல்லை, அதுக்குள்ளே நீங்கள் இவ்வளோ அலறீங்களே, நான் இனிமே தானே உங்களை அடிக்க போகிறேன் அப்படின்ற லெவலுக்கு இங்கே அக்ரஸிவ் பாலிடிக்ஸ்க்கு நான் ரெடி அப்படின்றார். அப்போ இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்த இன்னசென்ஸ் இருக்குல்ல, அதை அடித்து காலி பண்ணது யார்? எதிரணியினர் தானே. ஆமாம். அப்போ நான் ரொம்ப அமைதியாக சாதுவாக தான், ரொம்ப சாஃப்டாக எல்லாரையும் அணுகணும்னு தான் வந்தேன். ஆனால் நீங்கள் என்னை உங்களுடைய அணுகுமுறையின் மூலமாக என்னைய நீங்கள் தொட்டுட்டீங்க. இனிமேல் நான் சும்மா இருக்க மாட்டேன், நான் இனிமேல் அடிக்க போகிறேன் அப்படின்றது இந்த அக்ரஸிவ் பாலிடிக்ஸுக்கான தொடக்க புள்ளி அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நான் சரிங்க சார். இப்போது நான் அடித்தா தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொல்கிறாரு. வேறு என்ன இதுக்கு முன்னாடி பேசாதத விஜய் அவர்கள் என்ன பேசிட முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா அவர் அந்த மீட்டிங்கை முடிக்கும் போது சொன்னது இருக்கு இல்லையா, என்னை நீங்கள் தொட்டிருக்கக்கூடாது, என் மக்களையும் தொட்டிருக்கக்கூடாது, அதுதான் தட் வில் பி த அஜெண்டா ஃபார் த என்டையர் எலெக்ஷன். அங்கேருந்து அதை நோக்கி தான் போவார். எப்படி தொட்டாங்கன்றீங்க? என்னையை தொட்டக்கூடாது, மக்களை தொட்டக்கூடாதுன்னா லைக் அவங்க கட்சிக்காரங்களையோ அதை வெளிப்படையாக சொல்லக்கூடாது. சரி சரி சரிங்க சார். சார், அது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் சார். விஜய் அவர்கள் அதே கூட்டத்தில் பல்வேறு விஷயங்களை பேசினார். குறிப்பாக என் ஆட்சி நடந்தால் நான் என்னென்னலாம் செய்வேன், நான் வெறும் அறிவிப்புகளாக அறிவிக்க மாட்டேன். ஏன்னா திமுக அவங்க தேர்தல் வாக்குறுதினே அறிவித்தாங்க, ஆனால் அவங்களால பல விஷயங்கள் செய்யவே முடியல. நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு வீட்டில் எல்லாமே படிக்கணும், எல்லாமே மினிமம் ஒரு டிகிரியை முடிக்கணும், அதே போல் ஊழலற்ற ஆட்சி அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்கிறாரு. அதெல்லாம் சாத்தியமா? ஏன்னா திமுக மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் ஆட்சி செய்கிற எல்லா கட்சிகளும் அந்த மாதிரியான ஒரு உறுதியாக சொல்லிட்டு வராங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு யாரும் அப்படி செய்வதே இல்லை. நான் விஜய்க்கு ஓட்டு போட போகிறேன்னு வச்சுங்களேன், நான் எதை வைத்து விஜய் அவர்களை நம்புவது? விஜய் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் என்னால் எது செய்ய முடியுமோ அதை தான் நான் சொல்வேன் அப்படின்றாரு. அவர் சொல்வது எதுவுமே அசாத்தியமானது அப்படின்றது இல்லை. திமுக சொன்னதை கூட அவர்களால் செய்திருக்க முடியும், ப்ரொவைடட் அவங்க அதற்கு நேரத்தை செலவழித்திருக்கணும், அதற்கு கவனத்தை செலவழித்திருக்கணும். அதை ஒரு கிளிக் பைட் சொல்லுவாங்களே, நம்ம தூண்டில போடும்போது அதில் ஒரு புழு போடுறோம்ல, அந்த புழு தான் வாக்குறுதிகள் அவங்களுக்கு. புரியுதுங்களா? மக்கள் தான் மீன். அந்த வாக்குறுதிகளை வச்சு மீனை பிடிக்கிறது தான் அவங்களோட நோக்கம் ஒழிஞ்சு அந்த மீன்களுக்கு உண்மையான உணவு கொடுக்கறது இல்லை. ஆனால் விஜய் உண்மையிலே உணவு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா இங்கே திமுக 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இல்லை, இனிமேலும் அவங்க ஆட்சிக்கு வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்றது ஒரு சந்தேகம். அதுலேயும் நமக்கு இனி வாய்ப்பு கிடைக்குமா வாய்ப்பு கிடைக்காதான்றது ஒரு சந்தேகம். ஏன்னா திமுக இந்த 26 பொறுத்தவரையும் ஒரு புதிய லீடர்ஷிப்பை நோக்கி பரிணாமிக்குது. ஓகே, கலைஞர் இருக்கும்போது வரையும் எல்லாருக்குமே ஒரு அஷூரன்ஸ் இருந்தது, நம்ம இதில் இருப்போம் அப்படின்ட்டு, சீனியர் மோஸ்ட் எல்லாருக்குமே. ஸ்டாலின் வரும்போது அந்த அஷூரன்ஸு தொடருது. ஆனால் ஸ்டாலினுக்கு அடுத்த பிறகு யார் நம்மளுக்கு இங்கே வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ற கேள்வி அவங்களுக்கு எல்லாம் முன்பே தெரிஞ்சிருக்கும். அப்போ பெரும்பாலான அமைச்சர்கள் இதுவே நம்மளுக்கு கடைசி வாய்ப்பாக இருந்துருமோ அப்படின்றதுனால எவ்வளோ சுருட்ட முடியுமோ சுருட்டிட்டாங்க. அதை தாண்டி 10 வருடங்கள் அவங்க ஆட்சியும் இல்லை. அப்போ இது பல அமைச்சர்களுக்கு இதுதான் இறுதி வாய்ப்பு. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, சரி நம்மளுக்கு ஃபியூச்சர் இருந்தது, என்ன ஏப்பா
கட்சி நம்மள்ட்ட இருக்குது, நம்ம எங்கே போவோம்? அடுத்த 5 ஆண்டுகள் இல்லை, அடுத்த 25 ஆண்டுகள் வரையும் நம்ம இங்கே இருப்போம், நம்மளுக்கு எம்எல்ஏ சீட் கொடுப்பாங்க, அமைச்சர் பதவி கிடைக்கும் அப்படின்னா அவங்க இந்த அளவுக்கு கொள்ளடிச்சிருக்க மாட்டாங்க. இதுதான்டா கடைசி, இதுக்கு விட்டா நமக்கு வாய்ப்பு கிடைக்காது அட்ரா அப்படின்னு அடிச்சதுல இவங்களுடைய எலெக்ஷன் ப்ராமிஸு எதுவுமே இவங்களால பண்ண முடியாமல் போனதுக்கான காரணம் இவங்களுடைய கவனம் ஃபுல்லாக விஜய் சொன்ன மாதிரி கொள்ளை 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 கொள்ளை. அதனால தான் இப்படி இவங்களால பண்ண முடியாமல் போச்சு. இருந்து உண்மையிலே பண்ணணும் என்ற மன உறுதியோடு ஊழலில் கவனம் செலுத்தாமல் நாட்டை முன்னேற்றத்தில் கவனம் செலுத்தினாங்கன்னா இதெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. சரிங்க சார், நம்ம வந்து நியூஸ் மேட்ரிக்ஸ்லேயே வந்து நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். குறிப்பாக விஜயோட கூட்டணியை பற்றி பேசியிருக்கோம். அவர் காங்கிரஸுடன் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதற்கான காரணங்களையும் நீங்கள் சொன்னீங்க. ஆனால் சமீப நாட்களாக பார்க்கும்போது காங்கிரஸில் வந்து காங்கிரஸ் மாநில கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார். டெல்லி போயிட்டு வந்து நிறைய பேர் வந்து ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறாங்க, பட் அப்படி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு செல்வ பெருந்தகை அவர்கள் சொன்னார். அவர் சொல்லும்போதே இன்னொரு விஷயத்தையும் சொன்னார், 2-3 நாட்களில் வந்து அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஒரு குழு அமைக்கப்பட்டது, அதாவது திமுக கூட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அந்த குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு அதுக்கப்புறம் வந்து செல்வ பெருந்தகை அவர்கள் பேசியது இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது திமுக காங்கிரஸ் தான் வந்து எதிர்காலத்துலேயும் ஒன்றா சேர்ந்து பயணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த விஷயத்தை வந்து முடியாதுன்னு தான் கண்டிப்பாக சொல்லுவீங்க, ஏன் முடியாதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஏனென்றால் யாருக்கான என்ன வேல்யூ ஆட் பண்ண போகிறாங்க? வேல்யூ ஆடிங்கில் தான் எல்லா கூட்டணியுமே நான் இங்கே போனால் எனக்கு என்ன லாபம் அப்படின்றத யோசிக்கும், இவங்களை சேர்த்துக்கிட்டா நமக்கு என்ன லாபம், இதை மட்டும் தானே பேசுவாங்க. ஆமாம், இது தானே அதில் வந்து பிரதானமாக இருக்க போது யார் பெனிஃபிட், எனக்கு என்ன பெனிஃபிட், அவ்வளோதானே. அப்படி இருக்கும்போது அது தாவேகாவுடன் வரும்போது காங்கிரஸுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் பண்ணுறோம். ஒன்று, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாண்டிச்சேரியில் நிச்சயமாக காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும், கேரளாவில் உறுதியாக காங்கிரஸ் ஆட்சி அமைப்பதற்கு தாவேகா பெருமளவில் உதவும். ஓகே, அதே மாதிரி கர்நாடகாவில் சர்டன் பெல்ட்ஸில் காங்கிரஸுக்கு விஜய் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். தமிழ்நாட்டில் விஜய்க்கு ஒரு பெரிய மைனாரிட்டிஸ் ஓட்டை மிஸ் ஆகாமல், ஆல்ரெடி மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து விஜய்க்கு வரும், அதை மிஸ் ஆகாமல் இன்னும் உறுதிப்படுத்தும் விஜயை பொறுத்த வரையும். அதை தாவேகாவுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு பார்ப்போம். ரெண்டாவது, அகில இந்திய அளவில் தாவேகாவை ஒரு முக்கிய கட்சியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு காங்கிரஸ் கூட்டணி உதவும். இன் ரிட்டர்ன்ஸ் காங்கிரஸ்க்கு இங்கே மீண்டும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடைக்கும். இப்போ 2 பேருக்குமே பெனிஃபிட்ஸ் அதிகம், குறிப்பாக காங்கிரஸுக்கு இதில் பெனிஃபிட்ஸ் அதிகம். அப்போ ஏன் அவங்க வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. ரெண்டாவது, நீங்கள் அம்பேத்கர் புக் லான்ச்சில் வந்து விஜய் பேசினது ரொம்ப முக்கியமானது. ஒரு மனிதனுடைய பேச்சு என்பது அவனுடைய சிந்தனையோட வெளிப்பாடு. ஆமாம், ரைட். அப்படி நினைச்சாதான் நல்லா பேச முடியும். அப்போ அந்த சிந்தனை என்பது ஒரு திட்டத்தோடைய ஒரு திட்டம் இருக்குல்ல, அந்த திட்டத்தோட ஒரு கூறா வச்சுக்கலாமே. சிந்தனைன்றது பெருசு, அந்த சிந்தனை மூலமாக தான் ஒரு பெரிய நீங்கள் ஸ்கீமை ஒரு ரோட் மேப்பை நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க. அந்த ரோட் மேப்பை உங்கள் மைண்டில் இருக்குது, அந்த ரோட் மேப்லேருந்து ஒரு சின்ன போர்ஷனை தான் நீங்கள் வந்து வார்த்தையாக விடுறீங்க, இப்படி தானே அது. ஆமாம். அப்போ அம்பேத்கர் புக் லான்ச்சில் விகடன் அம்பேத்கர் புக் லான்ச்சில் விஜய் என்ன பேசினார்னா, ரொம்ப முக்கியமாக உங்களை கூட்டணி கணக்குகள்லாம் தவிடுபொடியாகும்னாரா. ஆமாம். அப்போ வந்து நம்ம எல்லாரும் என்ன, இருமாப்புடன் 200 தொகுதியை வெல்லுவோம்னு சொல்ல மாட்டீங்க. ரெண்டு விஷயம் சொன்னார். அப்போ அது வந்து அன்றைய நேரத்தில் அதை வந்து நம்ம எல்லாம் வீசிக்கான்னு நினைச்சோம், அது காங்கிரஸும் அதுக்குள்ளே இருந்திருக்கும். இன்னைக்கு பேசும்போது நான் ஒன்று எய்ம் பண்ண மாட்டேன், என்னுடைய குறி தவறாதுன்னா நான் குறிய வைக்க மாட்டேன், தவறுற பட்சத்தில் அது குறியே நான் வைக்க மாட்டேன், விட்டுருவேன் அப்படின்றார்ல. அப்புறம் இது யாருக்கு உங்களுக்கு புரிஞ்சா சரி அப்படின்றனா அவருடைய குறி காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் வந்து ஆல்மோஸ்ட் உறுதி ஆயிடுச்சு அப்படின்றதுனால தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை இவ்வளோ போல்டாக சொல்கிறாரு. பழம் நழுவி பாலில் விழுந்து சொன்னார்ல, யாரு? கலைஞர் சொன்னார். கிட்டத்தட்ட இதுவும் அதே போன்று தான். அதனால பேச்சுவார்த்தை நடத்தி காங்கிரஸும் ஒரு அரசியல் கட்சி தானே, அது என்ன இது சங்கரமடமா? இல்ல ஏன் அதை வந்து காங்கிரஸ் வந்து நேரடியாக அறிவித்து விட்டு போகலாம், ஏன் வந்து இல்ல சரி, அது வந்து காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய ஆலமரம், திமுகவோட பெருசு அது வந்து டக்குன்னு அறிவிச்சு முடிச்சிட முடியாதுல்ல. தே வில் டேக் இப்போ இவங்க கூட ஃபேராக அணுகணும்னு ட்ரை பண்ணுவாங்க. இவங்க எந்த அளவுக்கு காங்கிரஸோட டிமாண்டுக்கு ஒத்து போகிறாங்கன்றதை பார்ப்பாங்க. அதெல்லாம் டைம் இருக்குல்ல. ஸோ அந்த விதத்தில் தான் நான் சொல்கிறேன், இன்னமும் அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதை நோக்கி விஜய் தீவிரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, காங்கிரஸ் தரப்புலையும் அதுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டாத மாதிரி தான் சொல்கிறது. இப்போ நீங்கள் வந்து இல்லைங்க, லோக்கல் காங்கிரஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. செல்வ பெருந்தகை எப்படி காட்டுவார்?
செல்வ பிறந்தை கேட்ட மாட்டார்ல, எப்படி அதை கலைச்சி விடணும்னு தான் ட்ரை பண்ணுவார். ஆமாம். அது டெல்லியில் பேசியிருப்பாங்க. காங்கிரஸ் என்பது ராகுல் காந்திக்கு இப்போ எல்லாருமே எந்த ஒரு காங்கிரஸ் லீடர் விஜய் வேணான்னாரு? யாருமே சொல்ல. லோக்கலில் இருக்க எந்த திமுக தரப்புலையும் காங்கிரஸ் எங்களுக்கு வேணாம்னு சொல்லவே இல்லை. இல்லை, நான் சொல்கிறதுக்கு விஜய் காங்கிரஸ் தலைவர்கள் யாரும் சொல்லலை. யாருமே இல்லைங்க விஜய் கூட கூட்டணி நாங்கள் போக மாட்டோம்னு சொன்னாங்களா? விஜய் கெட்டவர்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை, விஜய் ஆல்ரெடி எங்களுக்கு அறிமுகமானவர் தான். அவர் இளைஞர் காங்கிரஸில் வர்றதுக்கு முயற்சி பண்ணோம். அவருக்கும் ராகுல் காந்திக்கும் நட்பு இருக்குது. இப்படி தானே பேசிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு வார்த்தை நெகட்டிவாக வந்திருக்கா இது வரையும்? இல்லை, வரல. ஏன்? அவர்களுக்கும் தெரியும் தானே, எப்பா இங்கே பேசிகிட்டு இருக்காங்கப்பா, பிரியங்கா பேசிகிட்டு இருக்காங்க, ராகுல் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்றது அவர்களுக்கும் அந்த செய்தி கசியும் தானே. ஆமாம். அப்போ அதனால அவங்க வந்து இன்னைக்கு இப்படி தான் பேசி ஆகணும். இந்த செய்தி கசிய ஆரம்பித்த உடனே எல்லா காங்கிரஸ் எம்பிஸையும் கூப்பிட்டு சிஎம் பேசிட்டார்ல. ஆமாம் ஆமாம். ஸோ அதனால் இவங்க ரொம்ப சீரியஸாக அணுகிறாங்க அப்படின்றது தான். காங்கிரஸும் சீரியஸாக அணுகிறது. இப்படி ஒரு கூட்டணி வந்துடக்கூடாதுன்றதுல திமுகவும் தெளிவாக இருக்குது. அதே நேரத்தில் விஜய் கூட அவங்களும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்றது. திமுக வந்து காங்கிரஸ் எப்படி சார் பார்க்குது? எங்களுக்கு வேணாம், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்களா? அப்படி இல்லைன்னா வந்து காங்கிரஸ் என்றால் அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய இழப்பு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க? இல்லைங்க, திமுக காங்கிரஸை வைத்துக் கொள்வதற்கான ரீசன் ஒன்றே ஒன்று தான். ஒன்று, ஒருவேளை மத்திய அரசில் காங்கிரஸ் ஆட்சி அமைத்தால் நமக்கு நல்ல போர்ட்ஃபோலியோ வேணும். இதுதான் பிரைமரி. ரெண்டாவது ரீசன், இங்கே பிஜேபி எதிர்ப்பு மனநிலை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது தமிழ்நாட்டில். அந்த மனநிலையை அறுவடை செய்வதற்கு காங்கிரஸ் அவங்களுக்கு அவசியமாகுது. இது ரெண்டு காரணம் தான். மற்றபடி இவங்க என்ன ட்ரூ செக்குலரிசம், பிஜேபி எதிர்ப்பு அதுக்காக காங்கிரஸ் வச்சுருக்காங்க? அப்போலாம் ஒன்றுமே கிடையாது. இது ரெண்டே ரீசன் தான். சரிங்க சார். விஜய் வந்து காஞ்சிபுரத்தில் பேசினார். பேசின பிறகு வந்து அவருடைய பேச்சுக்கள் ஒட்டி வந்து நிறைய அவதூறு வந்து பரப்பப்படுகிறது. அவருக்கு வந்து கிறிஸ்துவ மிஷினரிஸ்லேருந்து பணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பில் சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பினர் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து பேசவே தெரியல, இன்னுமே வந்து அந்த தகரம் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம பார்த்தோம். எப்படி அந்த மாதிரியான அவதூறுகள் நீங்கள் பார்க்குறீங்க? இல்லைங்க, விஜய் வந்து மொத்த தமிழக அரசியலும் விஜய் மையப்படுத்தி தான் இருக்குது. இப்போ விஜய் என்ன செய்கிறாருன்றதை பொறுத்து தான் மற்ற கட்சிகள்லாம் எல்லாம் அதை தான் உன்னிப்பாக பார்க்குறாங்க. என்னென்னா இன்ச்சின்ச்சாக எதுக்கு இப்படி பார்க்கணும்? அப்போ விஜய் என்ன செய்தாலும் அதை நெகட்டிவாக தான் பரப்பப்படணும். இப்போ நக்கீரன் பிரகாஷ் வந்து இந்த கிறிஸ்டியன் மிஷினரிகிட்டேருந்து காசு வருதுன்னு சொல்கிறாரு. அந்த ஆர்குமெண்ட் எவ்வளோ குழந்தைத்தனமாக இருக்குன்றது. அது எதுக்கு காசு கொடுக்குறாங்கன்னா, கீர்த்தி சுரேஷ்க்கு செலவு பண்ணலாமா அந்த காசை? இல்லைனா நம்ம வந்து த்ரிஷாவுக்கு செலவு பண்ணலாமா? இல்லைனா வந்து அவருடைய நட்பு வட்டாரத்துக்கு செலவு பண்ணலாமா? அந்த காசை கட்சிக்கு செலவு பண்ண முடியாது. அப்புறம் எதுக்கே விஜய்க்கு கிறிஸ்டியன் மிஷினரி காசு கொடுக்குது? சரி, உன்னுடைய குற்றச்சாட்டு ஓகேன்னு வச்சுப்பான். அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? ஏதாவது ஒன்று இருக்கணும்ல. சும்மா அடிச்சு விட்டு போகிறது. ஏன்னா இங்கே வந்து பெரும்பாலான இந்த மனநிலை இருக்குல்ல, அந்த பிஜேபி எதிர் மனநிலையை விஜய்க்கு போயிடக்கூடாது. அதற்காக என்ன வேணால் வெளிநாட்டு சதி அப்படின்னு உருட்டுவாங்க. அதுதான் இதோடைய உண்மை காரணம். சரிங்க சார். சார், அடுத்ததாக வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை வந்து தமிழக வெற்றி கழகத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து கட்டமைப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. அதே போல் இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே போல் என்ன, ஒரு தொகுதிக்கு வந்து குறைந்தபட்சம் தேர்தல் ஆணையம் வந்து அறிவிக்கப்பட்டது கூட 30 to 35 லட்சம், இப்போ 40 லட்சமாக உயர்த்திக்கிறதா சொல்கிறாங்க. விஜய்க்கு வந்து அவ்வளோ பணம் எங்கே வரும்? 234 தொகுதியிலையும் போட்டியிட அவருக்கு வந்து கேண்டிடேட் யார்? இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்கப்படுது. ஆனால் நம்ம வெளியிலேருந்து பார்த்தா விஜயை தவிர விஜய் சுற்றி ஒரு 4-5 பேர் இருக்காங்க. இதை தவிர்த்துட்டு வந்து அங்கே தெரிந்த முகங்களே யாருமே இல்லையே, எப்படி வந்து 234 தொகுதியிலையும் வந்து கண்டெஸ்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுது. அந்த கேள்வி வந்து ஓரளவு நியாயமாக தானே சார் தெரியுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லைங்க, இது நீங்கள் வந்து விஜயோடைய அரசியல் கட்சி அப்படின்றத பார்க்குறீங்க. அது வந்து ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான். அது இப்போ உருவானது தான். அதற்கு முன்பு மக்கள் இயக்கம்னு ஒரு பெரிய பணி நடந்திருக்குல்ல. விஜய் நற்பணி மன்றம், விஜய் நற்பணி மன்றமா மக்கள் இயக்கமோ வாட்டவர் பேரில் அவங்களுடைய ரசிகர்களை வச்சு மிகப்பெரிய ஒர்க் நடந்துருக்குல்ல. ஒவ்வொரு கிராமங்களுக்கும் போகிறது, ஒவ்வொரு இடத்துலையும் படிப்பகங்கள் உருவாக்குறது, அந்த படிப்பகன் மூலமாக மக்கள்கிட்ட அறிமுகமாகிறது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தங்களால் முடிந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்வது, இப்படி ரொம்ப வருடங்களாக அந்த மக்களை சந்திக்கிறதுன்றது கீழ் மட்டத்தில் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ அந்த பேர் வந்து விஜய் மக்கள் மையமோ மக்கள் இயக்கமோ அந்த மக்கள் இயக்கம் இன்னைக்கு தாவேக்காக மாறி இருக்கு. அதனால அவங்களுக்கு எல்லா நூக் அண்ட் கார்னர்ஸ்லையும் தே ஹேவ் பீப்புள். அண்ட் எனக்கு தெரிஞ்சு
ஓரளவுக்கு அவங்க வந்து ஒரு ஃப்ரெஷ் முதல் கட்டமாக 2-3 கேண்டிடேட்டை வச்சு அவங்க லிஸ்ட் கூட ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். சரிங்க சார். சார் நான் தமிழக வெற்றி கழகத்தை ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் வந்து தொடர்ந்து காடுகளின் மாநாடு, அதே மலைகளின் மாநாடுன்னு சொல்லிட்டு கடல் மாநாடு, நீர் மாநாடுன்னு வச்சு நடத்துகிறாரு. இந்த மாநாடுகளை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து அவர் கை கொடுக்குமா? இது வாக்குகளாக மாறுமா? இல்லை, இது வாக்குகளையும் தாண்டி இது வந்து ஒரு 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 அரசியல்வாதியோடைய கடமை. நீங்கள் வந்து இயற்கை ரொம்ப என்வாயன்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. திமுகவில் அந்த சுற்றுச்சூழல் அணின்னு ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணி இருக்குது வரையும் இருக்கு, அவ்வளோதான் இருக்கு. விஜய் ஏதோ சேதுபதி ஏதோ ஒருத்தர் இருக்கார். ஆமாம், நம்ம காங்கேயம் காளைகள்லாம் பற்றி ஆய்வு பண்ணுறவர். அது என்ன பண்ணியிருக்காங்க இது வரையும்? ஒன்றுமே பண்ணல. அப்போ இந்த இந்த பூமி எல்லாருக்குமானது அப்படின்றத எடுத்து சொல்கிறதுக்கு நீங்கள் வந்து மண்ணள்ளி வித்துட்டு இருக்கான். இதே கட்சி நீங்கள் எப்படி மண்ணள்ளி விற்காதன்னு மாநாடு போட முடியும்? உங்களோட குற்றச்சாட்டை இப்போ விஜய் பேசும்போது கூட பாலாத்தில் 4000 கோடி ஊழல் மணல் கொள்ளையில் மட்டும் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே இப்போ இந்த பக்கம் சேனாதிபதி அவர்கள் வந்து நான் வந்து மன்னர்களை காக்கா மாநாடு போடுறேன்னு சொன்னால் செந்தில் பாலாஜி சொன்னதையும் எடுத்து வச்சு உரிச்சிட மாட்டாங்க. ஸோ இங்கு இந்த கட்சிகளுக்கு அது பற்றியான அக்கறையே இல்லை. அதுதான் அது காட்டுது. நான் வந்து மணல்ன்றது ஃப்ரீ தானே. நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ண போகிறீங்களா ஆற்று மண்ணை? இல்லை, இயற்கை மேனுஃபேக்சர் பண்ணி அழகாக உங்கள் ஆற்றுல வச்சுதை அதை கொள்ளையடிக்கிறதுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போய் விற்றுறீங்க. அதுக்கு உங்கள் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்திக்கிறீங்க. அதை பற்றி எதிர்காலத்தை பற்றி இவங்களுக்கு கவலை கிடையாது. இங்கே உங்களுடைய அமைச்சர்கள் வேணால் இந்த நாடு நாசமாக போச்சுன்னா வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகலாம். உங்களுக்கு ஓட்டு போட்டவன் உங்கள் கட்சிக்காரன், மாவட்ட செயலாளர், அதுக்கப்புறம் பகுதி செயலாளர், வட்ட செயலாளர், கிளை செயலாளர் எல்லாருமே வெளிநாட்டு கூட்டு போவீங்க. அவன்லாம் இதே மண்ணிலேருந்து கஷ்டப்பட பார்த்தா தான் போகிறான். அப்போ அவங்க இது எதிர்கால சந்ததிக்கு இது தேவைன்றதை இவங்களுக்கு அக்கறை கிடையாது. மலைகளை வெட்டி வித்துட்டு இருக்காங்க. அதனால் இங்கே வந்து சுற்றுச்சூழல் மாசுபடும். அதாவது அதே மாதிரி கிளைமேட்டில் மாற்றங்கள் நடக்குன்றது அது அவங்களுக்கு பற்றி கவலை இல்லை. மழை பெஞ்சானா பெய்யாட்டி என்ன, நான் அடித்து வச்சுருக்க காசில் குடி தண்ணி வாங்கிப்பேன், இல்லைன்னா வெளிநாட்டு போய் செட்டில் ஆகிருப்பேன். சரி, அப்போது இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு இது மாதிரியான மாநாடுகள் ரொம்ப முக்கியம் இல்லையா? சரிங்க சார். அது வந்து மக்களிடையே எடுபடுதா? மக்கள் எடுபடும் அப்படின்றது தேவை கிடையாது. அட்லீஸ்ட் 10 பேருக்கு போய் ரீச் ஆகும்ல. இது ஓட்டா மாறும்ன்றது அது எல்லாத்தையுமே அரசியல் கட்சிகள் ஓட்டாக நினச்சி பண்ணக்கூடாது. இப்போ தாவேக்கா வந்து வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு போய் கேஸ் போட்டாங்க, அதனால் ஓட்டு வந்துடணும் அப்போ கேஸ் போட்டாங்க. அப்படி கிடையாது. இல்லை, அது there are some primary duty of a political party to stand with people, to protect people. அது மாதிரி தான் இதை எடுத்துக்கணும். சரிங்க சார். சீமான் அவர்களுக்கு தொடர்ந்து இன்னொரு கேள்வி. சமீபத்தில் வந்து புதுச்சேரி போயிருந்தார். அங்கே பாண்டிச்சேரியில் வந்து ஒரு நிருபருக்கும் அவருக்கும் வந்து ஒரு தகராறு ஏற்பட்டது. அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன் தொடர்ந்து சீமான் அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட் கண்டா மட்டும் வந்து இந்த மாதிரியான ஒரு வாக்குவாதம் வருது, வார்த்தை மோதல் வருது? அதுக்கான காரணம் என்ன? இல்லை, இன்றைய அளவில் செய்தியாளர்களை சந்திக்கும் அரசியல் தலைவர்கள் மிகச்சிலரே. ஆமாம், அதில் முதன்மையானவராக சீமான் இருக்காரு. உங்களை மதித்து அவர் வந்து பேசுகிறாரு. போகிற இடத்துக்கெல்லாம் வந்து சீமானை சண்டை சீமான்கிட்ட வம்பு பண்ணணும், சீமானை இரிட்டேட் பண்ணணும்னே ஒரு ஒரு செட் ஆஃப் ரிப்போர்ட்டர்ஸ் போனால் அதை நம்ம யார் மேலே குறை சொல்கிறது? எல்லா ரிப்போர்ட்டர்ஸ்குள்ளமா சண்டை வருது இல்லையே. இந்த ப்ரெஸ் மீட்டில் கூட தம்பி நீ தொடக்கத்துலேருந்தே என்னை வந்து இது பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க அப்படின்றத சொல்லுவார் இல்லையா. ஸோ அதுதான் பிரச்சனை. அப்போ இங்கே ஒரு பெரிய ஒரு ஆர்கனைஸ்டாக சீமானை காலி பண்ணணும், சீமான்கிட்ட சண்டை வளர்க்கணும், சீமானை வந்து இது பண்ணணும் அப்படின்றதே ஒரு டீம் அனுப்பப்பட்டு இருக்காங்க. அது அப்படி தான் நினைக்கிறேன். சரிங்க சார், நீங்கள் தெரிவித்த கருத்துக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி.